ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் 10வது அதிகாரம் 26வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சில காரியங்களை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால் பாவங்கள் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பழி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினியுமே இருக்கும். ஸோ எனக்கு அருமையானவர்களே, பாவம், குறைகள், குற்றங்கள் ஒருவேளை நம்மை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யும் பொழுது சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் ஒரு மனுஷன் மனப்பூர்வமாய் பாவத்தை செய்ய துணிவானானால் அவன் எப்படிப்பட்டவனை? அவன் கோபாக்கினைக்கு உட்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் சூழ்நிலை காரியமாக பாவம் செய்துவிட்டால் ஒருவேளை கர்த்தர் இரக்கம் பாராட்டி மன்னிக்கலாம். ஆனால் மனப்பூர்வமாய் இதில் சொல்லப்பட்டு இருக்கிறது, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாக இருந்தால் மனப்பூர்வமாய். ஸோ இதில் ரொம்ப ஜாக்கிரதை. மனப்பூர்வமாய் பாவம் செய்யப்பட்டு இருக்கிறதா, இல்லை வேண்டா வெறுப்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில் பாவத்தில் விழுந்து விட்டோமா என்று ஆராய்ந்து பார்த்து ஒருவேளை சூழ்நிலை நிமித்தமாய் மனப்பூர்வமாய் இல்லாதபடியாய் ஒருவேளை பாவம் செய்திருந்தால் ஒருவேளை கர்த்தர் இரக்கம் பாராட்டி தயவு பாராட்டி மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ரோமர் 3:10 சொல்லப்படுகிறது, சூத்திரம் ஒருவன் கூட நல்லவன் இல்லை, ஒருவன் கூட உணர்வு இல்லை, ஒருவன் கூட நீதி செய்யணும்னு சொல்லப்படுகிறது. நம்ம எல்லாருமே ரட்சிப்புக்குள்ளாக கடந்து போகிறோம். அதுதான். அதனால் மனப்பூர்வமாய் பாவம் செய்திருந்தால் அது ஆக்கினைக்கு வந்துடும், தண்டனைக்கு வந்துடும், கோபாக்கினைக்கு வந்துடும். அதனால் மனப்பூர்வமாய் பாவம் செய்யாதபடியாய் தவறி இருக்குப்போமானால் மன்னிப்பு கேட்டு கர்த்தர்கிட்ட ஒப்புரவாகி கர்த்தருடைய பந்தியிலே நாம் திருவிருந்திலே கலந்து கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்தவர்கள் என்ன செய்வார்கள்? 25வது வசனத்தில் இப்படி சொல்லப்படுகிறது, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பார்த்தீங்கன்னா வேதம் சொல்வது சபை விட்டு விடுகிறதை. இன்னைக்கு சபையில் ஒரு சிலர் சபைக்கு வராததினால் அவர்களுக்கு யாராவது சபையில் இருக்க மற்ற விசுவாசிகள் புத்தி சொல்லுகிறார்களா? அப்படி புத்தி சொல்கிற ஏற்றுக்கொள்ளுகிற நிலைமை இன்னைக்கு இருக்கிறதா? இவங்க யார் புத்தி சொல்கிறதுக்கு? இவங்க யார் நான் சபைக்கு வருவேன் வரமாட்டேன், இவங்க யார் என்னை கேட்கறதுக்கு என்கிற மனநிலை பெருகி கொண்டு இருக்கிறது. ஊழியக்காரரும் கேட்கக்கூடாது, விசுவாசிகளும் கேட்கக்கூடாது. நாங்கள் நினச்சப்போ வருவோம் போவோம், யாரும் எங்களை கேட்கக்கூடாது. இது பாருங்களேன், சபை கூடி விடுதலை சிலை விட்டு விடுகிற போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். விசுவாசிகளே புத்தி சொல்ல கடவோம். ஊழியக்காரர்களே ஊழியக்காரர்களுக்கு புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்திற்கு. எந்த நாள்? அவர் வருகை சமீபத்திருக்கிறது, மரணம் சமீபத்திருக்கிறது. வருகிற நாளும் தெரியாது, நமக்கு மரணம் எப்பொழுது நேரும் என்றும் தெரியாது. எனவே நாளானது எப்படி இருக்கிறதா? சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும், அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஏனால் சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்திருக்கிறோம். இனி பாவம் செய்யக்கூட மனப்பூர்வமாய் பாவம் செய்யக்கூடாது என்று அறிந்திருக்கிறோம். எனவே சபை கூடி வருதலை விட்டு விடாது இருக்கும்படியாய் மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். நாம் சரியாய் வருவோம், அதற்கடுத்து மற்றவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். புத்தி சொல்லுவதற்கு ஒரு தகுதி வேணும். சரியாய் சபை கூடி வருதலுக்கு வருகிறவர்கள் தான் ஒருவர் வராதவருக்கு சொல்ல முடியும். இடையில ஆடிக்கு ஒரு தடவை எப்பயாவது ஒரு தடவை சபைக்கு வருகிற மற்றவர்களுக்கு புத்தி சொல்ல தகுதி கிடையாது. எனவே மற்றவர்களுக்கு புத்தி சொல்லத்தக்கதான தகுதியை நாம் பெற்றுக்கொள்வோம். புத்தி சொல்லுவதற்கு உண்டான உத்தமமும் உண்மையும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். கர்த்தரை நம்பி இருப்போம், கர்த்தருக்கு பயப்படுவோம், பாவத்தை செய்வதற்கு பயப்படுவோம், நடுங்குவோம். ஒரு
ஒருவேளை குற்றங்கள் குறைகள் பாவம் இருக்குமானால் மீண்டுமாய் கர்த்தர் பாதத்தில் விழுந்து கதறி, தாவீது கதறினது போல, ஆண்டவரே எனக்குள் இருக்க பரிசுத்தாவி எடுத்து போடாது என்று கதறி பார்ப்போம். ஒருவேளை அவர் இரக்கம் பாராட்டி மன்னித்து மீண்டுமாய் இணைத்துக் கொள்வார். நீதிமான் 7 தடவை விழுந்தால் எழுந்திருப்பான். எழுந்திருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்கு ஆட்சேபித்துக் கொள்ளுங்கள். ஆமென்.